விடுப்பா விடுப்பா பிடிப்பா ராசா ஐயா விடு விடுன்றேன், விடவே மாட்டேங்கிறான். அந்த கொடுமையை கொண்டமா எங்கனாலும் வேட்டி அவுத்து அவர் அம்மலத்தோட விட்டு ஓட ஓட நாய் உசுக்காட்டு உசுக்காட்டு விடுதான், சுத்தி சுத்தி வருதான், காப்பாத்து காப்பாத்து சிரிக்கான், கக்க கக்க கக்கன்னு சிரிக்கான். ஐயோ கொஞ்சம் கத்துற சவுண்ட் அங்க இருந்து நில்லுதான் அப்படின்னு எங்க வீட்டை விட்டு நான் வாழலாம். என்ன வார்த்தை பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, கூட பேசாதீங்கன்னு சொல்றேன். பேசாதீங்க, அழிவுகாலம் வந்துருச்சு. ஆமா ஆமா நூறு பேர் பைத்தியா இருப்ப நீ அந்த பாவம் உனக்கு பிடிக்கும். அவர் தலை மேல எவ்வளவு விட்டு வேட்டினா உனக்கு பிடிக்கும். உண்மையிலேயே கடிச்சு ஏதாவது ஆகி அப்படி பிரச்சனை நல்ல குடும்பத்து பொம்பளை பொய் சொல்லி இல்ல பிரச்சனை ஆகுற, பொய் சொல்லி பிரச்சனை ஆகுற பொம்பளைக்கு எனக்கு இடம் கட்ட வருது. கொஞ்சம் காட்டுங்க. என்னங்க சார், ஏன் சார் கல்லெடுத்து அடிக்கிறீங்க? நான் கல்லெடுத்து அடிக்காதீங்க, நான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவர் பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் உள்ள வந்து வா போ, இங்கிலீஷ்ல ஒரு கெட்ட வார்த்தை, நான் பேசினோடனே பொடி அப்படின்ற ஒரு வார்த்தை, அதோட அங்கே முடிஞ்சு. நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது இவர் அரைகுறையா கேட்டுக்கிட்டு ஏய் இங்க வாடா இங்க வாடா நான் பாத்துக்கிறேன் வாடா இங்க வாடா அடியேன் கேட்கும் என்னன்னு கேட்டாங்க. பக்கத்துல அடியேன் கேட்டாங்க, இருடா வாரேன் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு வந்து சாப்பிடு. அப்படியே ஐயா இருடா கிளாஸ் கொடுங்க. டிவில பார்த்தா ஒண்ணுமே நடக்காம அவங்களா எமோஷனலா ஓவர்ஃப்ளோ ஆகி நாய் கடிச்சு காட்ட சொல்லுங்க. கடிச்சுச்சுன்னாங்கல்ல எனக்கு காட்டணும், நாய் கடிச்சது எனக்கு காட்டணும். கேமரால பாருங்க சார். ஏப்ப சாப்பிட நாய் வளர்க்கு காட்டுங்க. நானே நாங்க நல்லா வேட்டி எங்க விளக்கு பாருங்க சார், நான் கெட்ட வேலைக்கு பாருங்க. மாமா எடுக்காதீங்க. 2000 வாங்கிட்டு நான் சுத்திட்டு ஒரு வருஷம் அந்த தெருவில் நான் வாக்கிங் 1 year. I moved into that flat because we own a property right next to it. So I live here for past 1 year. These people know nothing about me. நான் வரதும் தெரியாது போறதும் தெரியாது. சம்பந்தமே இல்லாம இந்த ஆள் கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருந்தானா நான் வளர்க்கறது எதுக்காக? 2 பேரும் ஒன்னாத்தாயா போயிருந்தோம். நான் விரட்டி விரட்டி அவரை சுத்தி சுத்தி வரையா விடுப்பா விடுப்பா பிடிப்பா ராசா ஐயா விடு விடுன்றேன், விடவே மாட்டேங்கிறான். அந்த கொடுமையை கொண்டமா எங்கனாலும் நாங்களும் 45 இப்படி இருக்கிறவங்களை இப்படி செய்யலாமா ஐயா? வயசானவங்களை இந்த கொடுமைப்படுத்திட்டான். பெஞ்சுறோம் கெதறோம், எதுக்கும் மசியலை. கேட்டா ஏன்பா அப்படின்னா நான் வக்கீல் வீட்டு பையன், நீ என்ன செய்ய நீ நான் அவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறான் பார்த்துக்கோ. இங்கனக்குள்ளே இருந்துட்டு வேட்டி அவுத்து அவர் அம்மலத்தோட விட்டு ஓட ஓட இந்த கொடுமை கண்கள்லாம் காட்சியை நான் பார்க்கவே இல்லையா, உலகத்திலே பார்க்கல. இந்த கொடுமைப்படுத்திட்டான் ஐயா. அவுத்து விட்டு ஒரு ஆம்பளைய என் கட்டின புருஷனை பாடா சுத்த விட்டு நட விட்டு இந்த கொடுமை எங்கேயுமே நடக்கலை பார்த்துக்கோ. எனக்கு நடந்திருக்கு. இந்த அநியாயம் பார்க்க முடியுமா? கட்டின இப்படி அம்மலத்தோட விட்டு விட்டு இந்த அநியாயம் பண்ணிட்டா பார்த்துக்கோ. இதுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்க. என்னால் பேசக்கூட முடியல, தொண்டை அப்படியே உணர்ந்துருச்சு அந்த இதை கத்தி பார்த்து. இப்போ கூட எவ்வளோ கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ஊசி போட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கு. நாய் பரன் ஊசி போட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இதுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். அவ்வளவுதான் என்னால முடியும். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தோம். போய் உடனே கொடுத்தோம். என்ன சொல்றாங்க? போலீஸ்ன்னு வந்தாங்க, வந்து இது பண்ணிட்டு அப்புறம் மீடியாவுக்கு பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. இதாயிருச்சு, ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. பாவண்ட வீடியோவை பார்த்துட்டு அவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க. கேஸ் எல்லாம் எழுதிட்டாங்க, நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. வந்து நடவடிக்கை எடுக்கிறேன். நாங்கள் எங்களை வளையடி கூப்பிட்டாங்க, எங்களால் வர முடியாது, படப்படப்பு வருது, வயிற்றால போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து அப்படி கிடந்து எங்கனே விழுந்துட்டா என்ன பண்ணேன்னு நாங்கள் வர முடியாது சாமி எங்களால் அப்படின்னு சொல்லிட்டோம். நைட்டு 11 மணியா ஒரு டாக்கு நாயை வச்சுக்கிட்டு பக்கத்து தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தான்.
வந்து நாயை உசுக்காட்டிட்டு ஒரு பொண்ணுகிட்ட விரட்டிக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணுக்கு போய் நான் கேட்டேன், போய் என்னப்பா இப்போ பொம்பளை பிள்ளைகிட்ட போய் வாக்கிக்கிட்டு வாக்கிங் போகணுன்னா நேராக மெயின் ரோட்டுக்கு போ, அங்கே போ, இங்கே வராத அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ யாருடா கேட்கறதுக்கு, இருறா வாரண்டாண்ணா வாடா அப்படின்னு. இருறா வாரண்டான்னு ஒரு செகண்டில் வந்துட்டாங்க. வந்து நாயை உசுக்காட்டி விடுதான், சுற்றி வருதான், காப்பாற்று சிரிக்கான், கக்கன்னு சிரிக்கான். சிரிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி வர சிரிக்கான். வேட்டி அவுத்து விடுது. எங்கள் வீட்டுக்காரமா இப்போ விடுறாசாங்க அது உடையாம முட்டுக்கான். அப்படியே வேடி சுற்றி வாரான். வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த நாயை உசுக்காட்டி விட்டுக்கிட்டு அவன் பயந்து போய் வேட்டியை அவுத்து விட்டு 2 பேரும் அவுத்து விட்டுருச்சு. 3ஆவது பேரும் தான் அவுத்து விட்டு ஓடியாந்து வீட்டுக்குள்ளே ஓடியாந்துட்டேன். ஓடியாந்தானு அதோட இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணோம். கொடு நானே வாரேன், யாருக்கு போடணும் போடு, நான் போட்டு தரேன், பேசுறியா அப்படிங்க. போட்டு பேசுறியானா நாங்கள் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் பையன் வந்தான். வந்து என்ன இப்படி பேசுகிறானா, நீ யாருடா பையனா அப்படிங்க, என் பொம்பளையில கண்டமானி பேசுகிறான், என் பொம்பளையில பேசுகிறேன், என் பிள்ளைய விடுமா, கண்டமானிக்கு வார்த்தை ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறான்யா, எதுக்கு இப்படி பேசுகிறான்னு தெரியல. அதனால் சின்ன பிள்ளையெல்லாம் விளையாடுது வகைக்கு என் பேரன் பேத்தியெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. அவனே அரசு பண்ணணும், அந்த நாயை அரசு பண்ணணும். இப்போ உங்க நாய் தெத்தின்னு வந்தது, உங்க மனநிலை எப்படி இருந்தது? மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சியா. சுகரே இல்லாமல் இருந்து 200 220 இருந்து சுகரே என்ன 500 இருக்கு. செக் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளவு இதுக்கு படபடன்னு வந்துருச்சு. காரில் பையன் இது கேஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம். கொடுத்துட்டு வர்ற வழியில் அப்படியே வேர்த்து கொட்டி தண்ணியாக வேர்த்து கொட்டிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஊசி போட்டு வந்து படுத்த பிறகு தான் படுத்தேன். நேற்று நைட்டு கரெக்டாக வந்துட்டான். நேற்று நைட்டு இவ்வளோ பிரச்சனை நடந்து வந்துட்டான். நேற்று நைட்டு கரெக்டாக 9 மணி இருக்கும். அவனுக்கு 11 மணிக்கு தான் வருவான். அன்னைக்கு 9 மணிக்கு வந்துட்டான். நேற்று 9 மணிக்கு வந்தவொடனே எங்கள் வீட்டுக்காரமா உள்ள எல்லோரும் வெளியே யாரும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி கதவை பூட்டிட்டு இந்த சன்னல் ஓடி எட்டி பார்க்குறோம். பார்க்கல எங்கள் வீட்டுக்காரன் எட்டி பார்த்துட்டு வெளியே வர வேண்டாம்ட்டு பூட்டிடுச்சு. பூட்டின இவன் அங்கிட்டு போன உடனே கேட்டை திறந்து உள்ளே போயிட்டோம். இந்த வீட்டை பூட்டிட்டு மேலே போயிட்டோம். எங்கள் பையனை நின்னவங்க எல்லாப்போ வெளியே போங்க, மேலே போங்கப்பான்ட்டு மேலே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்த்துட்டு இருந்து ஒரு பையன் எங்கள் கடையில் ஒரு சங்கத்தில் இருந்து ஒரு பையன் வந்தான், வியாபாரி சங்கத்தில் இருந்து. அவன் தான் கோவிலுக்கு கொண்டாந்து பைக்கில் வந்தவொடனே எங்கள் பையன் மேலே இருந்து ஃபோன் போட்டு சொன்னான். அப்போ இங்கே இருந்து சுற்றி இவங்க வீட்டுக்கிட்ட அந்த பிள்ளை வீட்டுக்கிட்ட தான் போய் அங்கே போய் அப்படி கூடி போய் சுற்றி திருப்பி வந்து அவங்க கேட்டுக்கு நேரம் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே நிற்கான், ஏதாவது வம்பு இருக்காங்களா அப்படின்னு. அவங்க எல்லாருமே கதை போட்டுட்டு உள்ளே போயிட்டாங்க. போனவுடனே அவன்கிட்ட போய் திருப்பி வாரான், எங்கள் வீட்டுக்கு வாரான். இப்படி கூடியே வந்துட்டான், சந்து கூடியே வந்துட்டான். எப்போ போல் இந்த சந்துக்குள்ளே கூடி வந்து இங்கே வந்து நிற்கான். வாசலுக்கு நேரம் நின்று பார்க்காங்க யாரும் வர்றாங்களா என்னென்ன எதுவும் பேசுகிறாங்களா வைக்கான்னு. நாங்கள் எதுவும் பேசலை, கம்மன் இருந்தோம். கம்மன் இருக்கையில் ஃபோன் போட்டு உடனே பையன் பைக்கில் வந்து அந்த பையனை பார்த்தோன்னே வண்டியை காரை நாயை கொண்டுக்கிட்டு அப்படியே அங்கே போயிட்டான். உள்ள அவன் வீட்டுக்கு போயிட்டான். போனவுடனே எல்லாருமே இந்த 40 வீடு இருக்குது இதில், அவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க பேட்டி கொடுக்க. இங்கே வந்துட்டாங்க. இதிலேருந்து இங்கே பேசி அதுக்கப்புறம் அங்கே போனால் கொளத்தூர்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க வந்திருந்தாங்க. வந்தோடனே நடவடிக்கை நீங்கள் கேஸ் எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.